applied mathematics one the important topic binomial series. இது first unit lecture. நமக்கு 3 series இருக்கு. Binomial series, exponential series, logarithmic series. இந்த டாபிக்ல நம்ம வந்து binomial series தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஜெனரல் எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாம். 1 plus x whole power n. binomial series எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம எழுதணும் 2 மார்க்ல. So 1 plus n divided by 1 factorial x plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus n into n minus 1 into n minus 2. இது வந்து ஆன்சர் 1 அப்படியே போயிட்டே இருக்கும் up to infinity வரைக்கும் போகும். And இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போற டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா 1 minus x whole power minus p by q. So n இருக்க வேண்டிய இடத்துல minus p by q ஒரு ஃபார்முலாவும் 1 plus x minus p by q பவர் வந்து minus p by q தான். பட் உள்ள வந்து மைனஸ்ல ஒரு பிளஸ்ல ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். பவரும் மைனஸ் உள்ளேயும் மைனஸ் போது என்னோட எக்ஸ்பான்ஷன் பிளஸ் இருக்கும். So எப்படி இருக்குன்னா 1 plus p by 1 factorial into x by q plus p into p plus q by 2 factorial into x by q whole square and so on அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே பிளஸ் இருக்கு. இது நடுவுல ஒரு பிளஸோ வேற மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா சீரிஸ் நமக்கு அதே மாதிரி ஆல்டர்னேட்டா இருக்கும். அடுத்த சீரிஸ் 1 அடுத்த டேர்ம் மைனஸ் p by 1 factorial x by q அடுத்து பிளஸ் p by p plus q divided by 2 factorial into x by ஃபார்மட்ல அதே தான். ரெண்டுமே மைனஸா இருந்தா எல்லாமே பிளஸ் and உள்ள பிளஸ் மேல மைனஸா இருந்தா ஆல்டர்னேட் சீரிஸா இருக்கும். இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி நம்ம பைனாமியல் சீரிஸ் சம் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். find the sum to infinity. find the sum to infinity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. நமக்கு சீரிஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 plus 2 by 6 plus 2 into 5 divided by 6 into 12 plus 2 into 5 into 8 divided by 6 into 12 into 18 and so on up to infinity. இப்போ சீரிஸ் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ல தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஸோ சீரிஸ்க்கு நிறைய கண்டிஷன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்தது மேல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ கீழேயும் அத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும். அண்ட் இது எப்படி நம்ம வந்து இதில் பைனாமியல் எங்கேயுமே கொடுக்கல. எப்படி நம்ம பைனாமியல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் வந்து ஏதாவது மல்டிபிள் ஆஃப் டேர்ம்ஸா இருக்கும். இப்போ இங்க டினாமினேட்டர் டேர்ம் மட்டும் செக் பண்ணுங்க. 6 இருக்கு ஃபர்ஸ்ட்ல, இந்த இடத்துல பாருங்க 6 இருக்கு. அடுத்தது 6 into 12 இருக்கு. சோ இது 6 எழுதலாம், இது 6 into 2 எழுதலாம். ஆனா இங்க 6 12 8 அப்ப 6 1 6 2 6 3 அந்த ஃபார்மட்ல தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. எப்பயுமே அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அடுத்தது மேலே கீழே சேமா இருந்தா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை சேமா இல்லைன்னா நாம வந்து டேர்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் s equal to இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். 1 plus 2 by 6 plus 2 into 5 by 6 into 12 plus 2 5 8 divided by 6 12 18 and so on up to infinity. இப்போ இதுல கீழே இருக்கிற எல்லா டேர்முமே 6 க்கு மல்டிபிள்ஸா இருக்கு. அதனால அதை பிரிக்க போறேன். 1 plus 2 by இங்க 6 1s are. சோ அந்த 1 by 6 தனியா எடுத்துட்டேன். அடுத்தது மேல 2 into 5 கீழே 6 1s are, அடுத்தது 6 2s are. இப்போ நம்ம ரெண்டு 6 வெளிய எடுத்துட்டோம். So 1 by 6 whole square. இங்க ஒரு டேர்ம் இருக்கும்போது பவர் 1 ஆ இருக்கணும். அடுத்தது ரெண்டு டேர்ம் இருக்கும்போது பவர் 2 ஆ இருக்கணும். பிளஸ் அடுத்தது 2 5 8 divided by 6 1 times 6 2 times 6 3 times 6 3 are 18. இப்போ 3 க்கு ஒரு 6 வரை நம்ம எடுத்துறோம். 6 வந்து 3 தடவை எடுத்துறோம். அப்ப 1 by 6 whole cube and so on up to infinity. இப்போ நம்ம क्वेश्चनல இருக்க ஃபார்ம் இப்போ நமக்கு ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி மேல வந்து நம்ம சீரிஸ்ல எந்த இடத்துல பார்க்கணும் அப்படினா லாஸ்டா ஒரு டேர்ம் எழுதணும்ல. இந்த சீரிஸை எடுத்துக்கோங்க. அந்த சீரிஸ் எடுத்துட்டு அது எப்படி இருக்கு up to 5 8 அப்படி இருக்கா. இது ஒரு அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கும். எப்பவுமே நமக்கு அந்த டேர்ம் நம்ம அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா எடுக்கலாம். So 2 5 8ல ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எனக்கு 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து p அப்படி எடுத்துப்போம். p equal to 2. அப்ப செகண்ட் டேர்ம் q equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். டிஃபரன்ஸ் அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல நம்ம a equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். and d equal to difference அப்படி எடுத்துப்போம். நம்ம ஸ்கூல்ல ap ன்னு படிச்சு போறல. சோ இந்த ap தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் p ன்னு எடுத்துக்கிறோம். டிஃபரன்ஸ் வந்து q எடுத்துக்கிறோம். q equal to 5 minus 2 5 minus 2 equal to 3. and only 1 by 6 whole square 1 by 6 whole cube எழுதிருக்கோம்ல. அந்த டேர்ம் x by q அப்படினு எடுத்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதி இருக்கோம். பட் ஃபார்முலா மாதிரி மாத்திட்டு இத நீங்க எழுதிக்கோங்க. நம்ம ஃபார்முலா x by q whole square அந்த எழுதறனால அதான் இங்க நமக்கு 1 by 6 whole square இருக்கு. x by q ன்ற இடத்துல 1 by 6. எனக்கு q ஓட வேல்யூ தெரியும். so x by 3 equal to 1 by 6. so x is equal to 3 அந்த பக்கம் வரும்போது 3 by 6 கேன்சல் ஆகி 1 by 2. இப்போ எனக்கு எல்லா டேர்முமே தெரிஞ்சிச்சு. இப்போ மேல போய் பாருங்க. எனக்கு ஃபார்முலால எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் பார்க்கணும். எல்லாமே பிளஸ்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஆல்டர்னேட்டா இருந்தா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். சீரிஸ் பாருங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கா. 1 பிளஸ் அடுத்தது பிளஸ் அடுத்தது பிளஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணனும். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன 1 minus x whole power. இது வந்து s equal to 1 minus x whole power minus p by q. எல்லாமே பிளஸ் ஆனா உள்ளே மைனஸ் வெளியே மைனஸ். இப்போ எனக்கு x என்ன தெரியும், p என்ன தெரியும், q என்ன தெரியும். 1 minus 1 by 2 whole power minus என்னோட p ஓட வேல்யூ 2 2 divided by நம்ம 3 q ஓட வேல்யூ 3 2 by 3. இது சிம்பிளிஃபை பண்ணா சம் கிடைக்கும். so s is equal to cross multiply பண்ணுங்க. 2 minus 1 divided by 2 whole power minus 2 by 3. 2 minus 1 ன்றது 1 by 2 whole power minus 2 by 3. இப்போ இத நான் ரெசிப்ரோகேட் பண்ணா எனக்கு பிளஸ்ல வந்துரும். so 2 1 by 2 மேல கொண்டு போறேன். so 2 power 2 by 3 அப்படி எழுதிடலாம். அப்ப இல்ல இத கழிக்க எழுதணும்னா நம்ம வந்து அந்த பவர் கீழ கொண்டு வந்துடலாம். பவர் கீழ கொண்டு வந்தாலும் 1 by 2 power 2 by 3 அப்படி வந்துரும். sum to infinity find sum to infinity அப்படின ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. மேத்ஸ் 1ல நமக்கு மூணு சீரிஸ் இருக்கு. பைனாமியல் சீரிஸ், எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ், லாக் சீரிஸ்.
இந்த 3 சீரிஸ்ல இது என்ன சீரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னே எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. டினாமினேட்டர் பாருங்க முதல் டேர்ம் 1 இருக்காது. சீரிஸ் எப்ப நமக்கு 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ரெண்டாவது டேர்ம்ல கீழ 3 இருக்கு. அடுத்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கறதுனா 3 டேபிள்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ்ல தான் இருக்கு. அடுத்தது 3 டேபிள்ஸ் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. இந்த மாதிரி 3 3 * 2 3 2 are 6. அடுத்து 3 3 2 are 6 3 3 are 9. அப்ப அடுத்தது என்னன்னா 3 6 9 12 இருக்கும். இப்போ டினாமினேட்டர் வச்சு நம்ம இந்த பைனாமியல் சீரிஸ் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன செக் பண்ணோம்னா என்னோட டேர்ம் வந்து 1ல ஆரம்பிக்கணும். 1 பிளஸ் அப்படின்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1/3 இருந்ததுன்னா அடுத்த டேர்ம்ல 2 டேர்ம் இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்த டேர்ம்ல நமக்கு 3 டேர்ம் இருக்கணும். 1 3 5 3 6 9. இங்க நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்ப நம்ம எந்த மாடிஃபிகேஷன் இதுல செய்ய வேண்டாம். சோ எப்படி நான் பிக் போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1/1 எடுத்துட்டு இது மல்டிபிள் ஆஃப் 3ன்றதால 1/3 தனியா எடுத்துட்டேன். அண்ட் அடுத்தது 1 * 3 கீழ 3 1s 3 2s அங்கே வச்சுக்கோ. 3 வெளியில எடுத்துறோம். இப்போ 3 இருந்தா 2 இருந்தது. சோ 1/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 3 5 மேல கீழ 3 டேபிள்ல 1 3 2s அடுத்து 3 3s. அப்ப 3 3 வெளியில இருக்கு. சோ 1/3 ஹோல் கியூப் and so on up to infinity. சோ இப்போ பார்த்தாலே நமக்கு இது பைனாமியல் சீரிஸ் தெரிஞ்சிருந்தனால கீழ மல்டிபிள் ஆஃப் 3 3 வந்துச்சு. அடுத்து இது வந்து நான் p and q எழுத போறேன். சோ p and q எழுதுறதுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த 1 * 3 * 5 and so on up to இருக்குல இத மட்டும் எடுத்தா போதும். அதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் p. சோ p = 1. q ன்றது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் எப்படி பார்க்கணும்? 3 - 1 3 - 1 = 2. ஒவ்வொரு டேர்முக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 1 க்கு 3 க்கு டிஃபரன்ஸ் 2, 5 க்கு 3 க்கு டிஃபரன்ஸ் 2. அந்த மாதிரி அது அடுத்த டேர்ம் வந்து 7 இருக்கும். சோ டிஃபரன்ஸ் வந்து மேட்ச் ஆகும். சோ p and q கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா படி x/q = இருக்கு. அந்த x/q இருக்கிற இடத்துல தான் 1/3 அப்படினு இருக்கு. 1/3 ஹோல் ஸ்கொயர் 1/3 ஹோல் கியூப். ப்ரீவியஸ் வீடியோல அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பார்த்துக்கோங்க. சோ x / q ஓட பிளேஸ்ல 2 = 1/3. அப்ப x ஓட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x = 2/3. நமக்கு மூணு டேர்மே கிடைச்சிச்சு. நமக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்கு. ஒன்னு 1 - x அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு 1 + x. சீரிஸ் எல்லாமே பிளஸ் இருக்கறதால s = 1 - x ஹோல் பவர் -p/q ஃபார்முலா யூஸ் பண்ணனும். நமக்கு இருக்கிறதே ரெண்டு ஃபார்முலா தான். இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஃபார்முலா. இதுல நமக்கு எல்லாமே பிளஸ் இருக்கறதால பவர் மைனஸ் உள்ளேயும் மைனஸ். சோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x இருக்க வேண்டிய இடத்துல 2/3 -p/q. p ஓட வேல்யூ 1, q ஓட வேல்யூ 2. சோ இத சிம்பிளிஃபை பண்ணா 1 - 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 - 2 டிவைடட் பை 3 ஹோல் பவர் -1/2. 3 - 2 = 1 1/3 ஹோல் பவர் -1/2. இப்போ இந்த கீழ இருக்க டேர்ம் மேல கொண்டு வந்தா அது பாசிட்டிவ் ஆயிடும். சோ 3 பவர் 1/2 பவர் 1/2 நான் ரூட் எழுதிக்கலாம். இது இப்படி எழுதுனாலும் எழுதலாம். ஆர் √3. இதுதான் நம்மளோட ஆன்சர். binomial series allied mathematics இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் இந்த क्वेश्चन பாருங்க. find the sum to infinity. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/3 அப்படினு இருக்கு. நம்ம சீரிஸ் வந்து எப்பவுமே எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா 1 ல ஆரம்பிச்சிருக்கோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துக்க எழுதிக்கலாம். s = 1/3 plus 1 * 3/3 * 6 plus 1 3 5 3 6 9 and so on up to infinity. நமக்கு சீரிஸ்ல வந்து பைனாமியல் இருக்கு, எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு, லாக் இருக்கு. இத நம்ம பைனாமியல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டினாமினேட்டர் பார்த்தா மல்டிபிள் ஆஃப் ஏதோ ஒரு நம்பர்ல இருக்கும். சோ இங்க நமக்கு 3 டேபிள்ஸ் இருக்கு. மேல இருக்கிற டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கும். சோ இந்த ரெண்டும் தான் நம்ம இந்த பைனாமியல் சீரிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். அண்ட் சீரிஸ் வந்து எனக்கு 1 ல ஸ்டார்ட் ஆகும். பட் இங்க 1 என்ற டேர்மே எனக்கு மிஸ்ஸிங். அதனால நான் என்ன பண்றேன், ஒரு 1 என்ற டேர்மை ஆட் பண்றேன். 1 பிளஸ் நாம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணா அதை சப்ட்ராக்டும் பண்ணணும். ஒரு டேர்மை ஆட் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும். சோ and so on up to infinity -1 அப்படி எடுக்கிறேன். இல்லனா ஆட் 1 on both the sides. அப்படினா 1 தான். சோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு, சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. சீரிஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. இந்த சீரிஸை நம்ம ரீஃப்ரேம் பண்ணி எழுதலாம். 1 பிளஸ் கீழ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3. அப்ப இந்த 3 வெளிய தூக்கிடுவேன். 1/3. இங்க 1 * 3 கீழ 3 1s 3 2s. இந்த 3 வெளிய போகுது. சோ 1/3 ஹோல் ஸ்கொயர். மேல 1 3 5 கீழ 3 1s 3 2s 3 3s. மூணுக்குமே 3 வெளிய போகுது. ஹோல் கியூப் and so on. இத க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில -1. இப்போ நம்ம சீரிஸ்ல இருக்க போன சம்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். லாஸ்ட்ல இருக்கிற மேல இருக்கிற டேர்ம் நியூமரேட்டர் டேர்ம் எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் தான் நமக்கு p. நீங்க p = 1 and q = டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா 1 க்கு 3 க்கு டிஃபரன்ஸ், 3 க்கு 5 க்கு டிஃபரன்ஸ் 2. அப்புறம் x/q. x/qன்றது நம்ம வெளிய டேர்ம்ஸ் ஒன்னு எழுதிக்கோங்க. 1/3 1/3 ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் x/q டேர்ம். சோ 1/3. நம்ம q ஓட டேர்ம் தெரியும். x/2 = 1/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x = 2/3. சோ இப்போ p q x கிடைச்சிச்சு. இந்த சீரிஸ்ல எல்லாமே பிளஸ் இருந்தா என்னோட டேர்ம் எப்படி இருக்கும்னா s = உள்ளேயும் மைனஸ் பவரும் மைனஸ். இப்போ நம்ம முன்னாடி ஒரு 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா அந்த 1 அங்க எழுதலாம் -1. ஏன்னா இந்த சீரிஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா. வெளியில இருக்க -1 நம்ம தனியா எழுதிக்கணும். இப்போ இதெல்லாம் எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 - 2/3 பவர் -1/2 -1. இந்த -1 கூடவே ட்ராவல் ஆகும். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 - 2 3 - 2ன்றது 1 1/3 ஹோல் பவர் -1/2 -1. இந்த 1/3 ரெசிப்ரோகேட் பண்ணா எனக்கு பவர் வந்து பாசிட்டிவா மாறும். சோ 3 பவர் 1/2 -1. 3 பவர் 1/2ன்றது √3. சோ √3 -1. சம் ஆஃப் தி சீரிஸ் வந்து √3 -1. sum to infinity அப்படின ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து அவங்க பைனாமியல், எக்ஸ்போனன்ஷியல், லாக் அந்த மாதிரி எந்த ஒரு டேர்மும் கொடுக்கல. சோ நம்ம தான் சீரிஸ் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணனும் இது என்ன டைப் ஆஃப் சீரிஸ். டினாமினேட்டர்ல மல்டிபிள் ஆஃப் ஏதாவது ஒரு டேபிள் இருக்கும். அண்ட் நியூமரேட்டர் இருக்கிறது அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கும். அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் வந்து 3 க்கும் 5 க்கும் டிஃபரன்ஸ் 2, 5 க்கும் 7 க்கும் டிஃபரன்ஸ் 2, 7 க்கும் 9 க்கும் டிஃபரன்ஸ் 2,
இந்த மேல வந்து எனக்கு எல்லாமே டிஃபரன்ஸ் ட்ராப் ஆகி ஏபி ஃபார்ம்ல இருக்கு. கீழே 3 into 2 6 3 into 3 9 அந்த ஃபார்மட்ல இருக்கு. ஸோ இது ஒரு பைனாமியல் சீரிஸ்ல இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பைனாமியல் சீரிஸ். இந்த பைனாமியல் சீரிஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா எனக்கு 1+ அப்படின்னு ஆரம்பிக்கணும். சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பென்ஷன் வந்து இட் இஸ் 1+ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கும். அண்ட் அடுத்த டேர்ம் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ 1 plus p/1 factorial into x/q plus p into p plus q by 2 factorial into x/q whole square and so on up to infinity அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த டேர்ம்ல வந்து அந்த 1 இல்ல அண்ட் p/1 factorial இந்த ரெண்டு டேர்முமே நமக்கு மிஸ்ஸிங். நமக்கு ஆரம்பிக்கிறதே வந்து x/q whole square தான் ஆரம்பிக்குது. அதை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல கொடுத்த சீரிஸை பிரிச்சு எழுதலாம். மேல 3 into 5 இருக்கும். இது s equal to எழுதுறேன். மேல 3 into 5 இருக்கு. கீழே 3 multiple of 3 tables. So 3 1s are 3 2s are. 3 வெளியில எடுக்கிறேன். 1/3 whole square plus 3 5 7. கீழே 3 1s are 3 2s are 3 3s are. 3 3 இருக்கு. So 1/3 whole cube. அடுத்த டேர்ம் 3 5 7 9 by 1s are 2 times 3 times 4 times. 4 1/3 எடுத்துக்காங்க. 1/3 whole power 4 and so on up to infinity. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து சீரிஸ் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம ரெட் கலர்ல பாக்ஸ் படிக்கிறாங்க. 1 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த 1 இங்க இல்ல. and p/1 factorial ஆரம்பிச்சிருக்கோம். x/q power 1 னு எடுத்துக்கணும். அந்த x/q power 1 இல்ல. power 2 ல தான் எனக்கு ஆரம்பிக்குது. சோ நாமளே அந்த டேர்மை ஆட் பண்ண போறோம். நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ s equal to நான் 1 ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன் plus p/1 factorial இருக்குல்ல. pன்றது இந்த சீரிஸ் இங்க பார்த்தோம்ல இந்த டேர்ம் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் p வேல்யூ நமக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் தான் p வேல்யூ. அப்ப அந்த p வேல்யூ இங்க மிஸ்ஸிங். சோ அதையும் நான் எழுதிக்கிறேன். 3/1 factorial into 1/3 power 1. சோ நாமளே இன்ட்ரோ듀ஸ் பண்ண 3 3 கேன்சல் ஆயிடும். நமக்கு 1 தான் இருக்கும். சோ இத நம்ம என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம் அத அப்படியே மைனஸும் பண்ண போறோம். மீதி வந்து நம்ம சீரிஸ்ல ஏற்கனவே இருக்குது. 1 into 2 1/3 whole square plus 3 5 7 1 2 3 1/3 whole power 4 and so on up to infinity. இது வரைக்கும் நம்ம இருக்கு. இத நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ண பார்ட்ல நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ண பார்ட் வந்து இந்த பார்ட். இந்த பார்ட்டை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இத வந்து பண்ணிருக்கோம்னா ஆட் பண்ணிருக்கோம். சோ மைனஸ் இந்த சீரிஸ் கூட சேர்ந்து இது மைனஸ் பண்றேன். -1 minus 3/1 factorial into 1/3. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற சீரிஸ் வெளியில இருக்கிறது தனியா இருக்கு. s is equal to இப்போ நமக்கு இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி எழுதும்? முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3/1 factorial into 1/3 plus 3 into 5/1 into 2 1/3 whole square plus 3 5 7 1 2 3 1/3 whole power 4 and so on. இது ஒரு பிராக்கெட் -1 இந்த 3 3 கேன்சல் ஆகி அது ஒரு -1 அப்படி இருக்கும். இந்த சீரிஸ்ல இருந்து நம்ம எந்த டேர்ம் எடுக்கணும்னா இந்த லாஸ்ட் டேர்ம்ல இருக்கிற நியூமரேட்டர் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம p q வேல்யூ தான் எழுதுவோம். சோ இப்போ என்னோட p வேல்யூன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் and q ன்றது டிஃபரன்ஸ் வந்து 3 க்கு 5 க்கு 2 இருக்கு. and x/q இருக்கிற வேண்டிய இடத்துல 1/3 அப்படின்ற டேர்ம் இருக்கு. q வேல்யூ நமக்கு தெரியும் 2 னு. சோ x/2 equal to 1/3. அப்ப x is equal to 2/3 அப்படி வரும். இப்போ எல்லா டேர்ம்ஸும் கிடைச்சிருச்சு. சீரிஸ்ல எல்லாமே பாசிட்டிவ். அப்ப என்னோட சம் ஆஃப் தி சீரிஸ் ஃபார்முலா 1 minus x whole power minus p/q. and இத கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1 minus 2/3 power minus p வேல்யூ 3/2. ஏற்கனவே வெளியில ஒரு -1 வச்சிருக்கோம். அந்த -2 நம்ம இப்போ இது கூட எழுதிக்கலாம். மேல சீரிஸ் நம்ம எழுதினோம் சைடுல ஒரு மைனஸ் இங்க இருக்குங்க. ரெண்டு டேர்ம் வந்து நம்ம தான் வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ரெண்டு டேர்ம் வந்து இப்போ இந்த கீழ எழுத போறோம். நம்ம கீழ எழுதிட்டோம்னா என்ன வரும்? வெளியில -2 வருது. சோ இத உள்ள இருக்க சிம்பிளிஃபை பண்ணா 3 - 2 = 1 1/3 power -3/2 -2. சோ இத ரெசிப்ரோகேட் பண்ணா பவர் பாசிட்டிவ் ஆயிடும். 3 power 3/2 -2 இதுதான் சம் ஆஃப் தி சீரிஸ். சோ சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு கூட இல்ல அப்படின்றதால நாமளே அதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி நாமளே அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் பேலன்ஸ் பண்றதுக்காக. binomial series first year summation of series இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இப்போ நம்ம क्वेश्चनல வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चन பேப்பர்ல கொடுக்கும்போது binomial series கொடுக்க மாட்டாங்க. நாம தான் கண்டுபிடிக்கணும். சோ denominator term multiple of something இருக்கும். numerator term arithmetic progression இருக்கும். arithmeticனா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இருக்கிற இடைவெளி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸ்பேஸ் வந்து ஒரே டிஃபரன்ஸ்ல போயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு பாக்கும்போது கீழ எல்லாம் multiple of 3 இருக்கு. மேல எல்லாம் எனக்கு ஒரு 2 நம்பர் ஸ்பேஸ்ல தான் மேல இருக்க வேல்யூ இருக்கு. அதனால இந்த binomial series அப்படின ஒரு கன்க்ளூஷன் வரலாம். செகண்ட் இது நம்ம என்ன செக் பண்ணனும்னா எனக்கு மேல இருக்க numeratorல எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் வந்து எனக்கு denominatorல இருக்கும். சோ நான் क्वेश्चन திருப்பி எழுதிக்கிறேன். s equal to sum of the series அப்படினு எழுதிக்கும். 3 6 9 plus 5 7 9 கீழ 3 6 9 12 and so on up to infinity. இப்போ எனக்கு இதுல மேல வந்து எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3 நம்பர்ஸ் இருக்கு. அதே கீழ இருக்க தனித்தனியா பாருங்க. கீழ வந்து எனக்கு 4 நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப மேல வந்து ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. அந்த கம்மியான நம்பரை நான் எல்லா டேர்முக்கும் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் நம்பர் எல்லாத்தையுமே இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். சோ எல்லாத்தையுமே இன்ட்ரோ듀ஸ் பண்ணா எதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. 5 இருக்கு 7 இருக்கு 9 இருக்கு. அடுத்த நம்பர் 11 முன்னாடி நம்பர் 3. இப்போ இதுல 11 இன்ட்ரோ듀ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா இல்ல 3 இன்ட்ரோ듀ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா பாருங்க. 11 இன்ட்ரோ듀ஸ் பண்ணா இந்த இடத்துல நான் 11 எழுதுறேன். எல்லாத்தையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். சோ இங்க 11 எழுதுனா அந்த arithmetic progressionக்கான அந்த டேர்ம் என்ன ஆயிடும் மாறிடும். அப்ப எனக்கு 11 வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண கூடாது. தப்பு. அப்ப முன்னாடி டேர்ம் தான் எல்லா இடத்துலயும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். சோ 3ன்றது எல்லா இடத்துலயும் வரப்போகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இன்ட்ரோ듀ஸ் பண்ணப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இந்த பக்கம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா 3s வரும். இங்க எல்லா டேர்மையும் மேல 3 மல்டிப்ளை பண்றோம். சோ 3 * 5 கீழ 3 * 6 மேல 3 5 7 3 6 9 அடுத்து 3 7 sorry
3 5 7 9 கீழே 3 6 9 12. இப்போ நமக்கு மேலே கீழே ஒரே நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ மேலே கீழே ஒரே நம்பர்ஸ் வந்து நம்ம இதை ரீஃப்ரேம் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன். கீழே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். கீழே 3 1s are 3 2s are அப்போ 2 3 இருக்கு 1/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்கேயும் மேலே அப்படியே இருக்கட்டும். கீழே 3 1s are 3 2s are 3 3s are. ஸோ 3 3 வெளியில் எடுக்கிறோம் கியூப். அடுத்தது 3 5 7 9 கீழே 3 1 times 3 2 times 3 3 times 3 4 times 1/3 whole power 4 and so on up to infinity. இந்த பக்கம் 3s. இந்த பவர் 2 வந்து ஆரம்பிச்சிருக்கு. சீரிஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னா 1 பிளஸ் அண்ட் இந்த 1/3 வந்து கரெக்டாக வந்து பவர் 1ல இருந்திருக்கும். ஸோ அந்த பவர் 1 நாம தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ 3s பிளஸ் இப்போ இது ரெண்டு மேலே நியூமரேட்டர்ல 2 இருக்கு. அப்போ 1 இருந்திருக்கும். ஸோ அந்த 1 எப்படி இருக்குன்னு வந்து எழுதிடலாம். எப்படி இருந்திருக்காங்கன்னா 3/1 1/3 ஹோல் பவர் 1 இருந்திருக்கும். இந்த 3 3 கேன்சல் ஆயிடும். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே போறோம். இங்க என்ன நம்ம எழுதுறோமோ அதையே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதுறேன். 3/1 into 1/3 ஏன்னா அப்பதான் பிளஸ் மைனஸ் இந்த பக்கத்துல நம்ம கொண்டு போவோம். அதுக்கு கேன்சல் ஆகும். ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டோம். மீதி வந்து கொஸ்டின்ல இருந்தது. இது என்ன இருந்தது 3 into 5 1 into 2 1/2 whole square plus 3 5 7 1 2 3 1/3 whole cube and so on up to infinity. ஸோ இப்போ நமக்கு சீரிஸ்லாம் பர்ஃபெக்டா வந்துச்சு. பட் என்ன மிஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 ஸ்டார்ட் ஆகும். அந்த 1 நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த 3 3 கேன்சல். ஸோ 3s plus 1 இந்த பக்கம் 1 இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த பக்கத்தையும் 1 இன்ட்ரடியூஸ் பண்றோம். இங்க இந்த வேல்யூ இப்படி இருக்கட்டும். 3 5 1 2 1/3 this is 3 whole square 3 5 7 1 2 3 1/3 whole cube and so on up to infinity. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு 3s plus 2 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட சீரிஸ் வந்து நான் எப்படி எழுதணும்னா 1 minus x ஏன்னா எல்லா சீரிஸ் எனக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனால minus x whole power minus p/q இதை ஜெனரலைஸ் பண்ணி எழுதுறோம். இதில் இப்போ p என்ன q என்ன x என்ன கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம லாஸ்ட் டேர்ம் நம்ம எழுதி இருக்க லாஸ்ட் டேர்ம்ல இருக்க நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் எடுத்துட்டு அதுல இருந்து வாட் இஸ் p வாட் இஸ் q அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். pன்றது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 3 qன்றது ஒவ்வொரு டேர்ம்க்கான டிஃபரன்ஸ். ஸோ 3 5 டிஃபரன்ஸ் 2 5 7 டிஃபரன்ஸ் 2 ஸோ q equal to 2. அப்புறம் x/3ன்றது x/qன்றது இந்த டேர்ம் x/q equal to 1/3 அப்படின்னு இருக்கு. எனக்கு q ஓட வேல்யூ தெரியும். ஸோ x/2 equal to 1/3 x equal to 2/3 இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த பக்கம் 3s plus 2 இந்த பக்கம் 1 minus x ஓட வேல்யூ 2/3 whole power minus p/q p ஓட வேல்யூ 3 divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 minus 2 1 1/3 power minus 3/2 இந்த பக்கம் 3s plus 2 இதை ரெசிப்ரோகேட் பண்ணா எனக்கு பவர் வந்து பாசிட்டிவா மாறும். ஸோ பவர் பாசிட்டிவா மாறுச்சு அப்படின்னா 3 power 3/2 அப்படின்னு எழுதலாம். இந்த பக்கம் 3s plus 2. ஓகே நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன பண்றோம். இந்த 2 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றோம். இந்த 2 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது அது -2 அப்படின்னு வரும். ஸோ 3s equal to 3 power 3/2 minus 2 நமக்கு s தான் வேணும். ஸோ 3 power 3/2 minus 2 divided by 3 அப்படின்னு எழுதலாம். இதுதான் இந்த சம்மோட வேல்யூ. Mathematics 1ல sum to infinity of the series. क्वेश्चन வந்து சீரிஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சீரிஸ் கொடுக்கல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. நியூமரேட்டர் நான் வந்து ஃபர்ஸ்ட் s ன்னு டிவைட் பண்ணிக்கிறேன். s equal to 1 minus 3/4 plus 3 into 5 கீழ வந்து 4 into 8. சாரி அடுத்து minus 3 5 7 கீழ 4 into 8 into 12 and so on up to infinity. நம்ம நியூமரேட்டர் பாக்கும்போது இது பைனாமியல் சீரிஸ் தெரியுது. எப்படி தெரியுதுனா நியூமரேட்டர்ல டிஃபரன்ஸ் இந்த 3 க்கு 5 க்கு டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் சேமா இருந்ததுனா இது AP சீரிஸ்னு சொல்லுவோம். சோ AP ஃபார்மட்ல நியூமரேட்டர்ல இருக்கறதால இது பைனாமியல் சீரிஸ். பைனாமியல் சீரிஸ் எனக்கு 1 ல இருந்து ஆரம்பிக்கணும். நான் செக் பண்ணனும்னா 1 ல இருந்து ஆரம்பிக்கணும். 1 plus or 1 minus. அடுத்து மேல எத்தனை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இருக்கோ கீழயும் அதே நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இருக்கணும். இங்க மேல 3 into 5 ரெண்டு இருக்கும். கீழ 4 into 8. சோ இந்த क्वेश्चन பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம இத எப்படி ப்ரோசீட் பண்ணலாம் பாருங்க. 1 minus 3/4 வந்து காமனா இருக்கு. ஏன்னா கீழ இருக்கிற எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கு. சோ இந்த 1/4 பவர் 1 ன்னு எழுதலாம் நம்ம. இப்போ அடுத்து எப்படி எழுதலாம்னா 3 into 5 கீழ 4 காமனா எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 ஆயிடும். ரெண்டாவது டேர்ம் 2 ஆயிடும். 4 2 4 இப்போ வெளிய போயிடுச்சு. 4 ல ஒரு 4 8 ல ஒரு 4 சோ 1/4 ஹோல் ஸ்கொயர். இல்ல இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம இங்க எழுதிக்கலாம். நான் வந்து 4 காமனா எடுக்கறத ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 4 காமனா எடுத்தா இங்க எனக்கு 1 மட்டும் தான் இருக்கும். இங்க 3 into 5 கீழ 4 காமனா எடுத்தா 1 into 2 இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். minus 3 5 7 பட் இங்க வந்து நான் 4 மல்டிபிள்ஸ்ல இருக்கறதால பிளஸ்ல இருந்ததுனா ஒரு 4 வரும். இங்க மல்டிபிள்ஸ் இருக்கு. சோ 4 ஸ்கொயர் முதல்ல இருந்து ஒரு 4 எடுக்கிறேன். 8 ல இருந்து ஒரு 4 எடுக்கிறேன். ரெண்டு 4 அதனால 4 ஸ்கொயர். இப்போ இங்க 3 4 முதல்ல 4 into 1 எழுதுவோம். அடுத்து 4 into 2 எழுதுவோம். அடுத்து 4 into 3 அப்படி எழுதுவோமா. 3 4 வெளிய எடுக்கறேன்னு அர்த்தம். சோ 1 minus 3/4 into 1 plus 3 into 5/4 square into 1 into 2 minus 3 5 7 3 4 வெளிய எடுக்கறோம். சோ 4 cube 1 2 3 so on up to infinity. இப்போ இத மொத்தமா வெளிய எடுத்து எழுத போறோம். 1 minus 3/1 1/4 power 1. இந்த மேல ஒரு டேர்ம் 3 ல ஒரு டேர்ம் கீழ 1 ல ஒரு டேர்ம் இது பவர் 1. அடுத்து 3 into 5 1 into 2 1/4 whole square 1 4 square 1/4 whole square எழுதலாம். இப்போ இங்க பவர் 2 இருக்குனா மேல ரெண்டு டேர்ம் இருக்கும் கீழ ரெண்டு டேர்ம் இருக்கும். பெர்ஃபெக்ட். இங்க 3 5 7 கீழ 1 2 3 இது 1/4 whole cube. மூணு டேர்ம் இருக்கும். இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து கீழ இருக்கிற டேர்ம் நம்ம ஃபேக்டோரியல் எழுத முடியும். சோ 1 minus 3/1 factorial 1/4 plus 3 into 5/2 factorial into 1/4 whole square
minus 3, 5, 7, 3 factorial into 1 by 4 whole cube and so on. இப்போ அடுத்தது இதுக்கான ஃபார்முலா. இது ஒரு ஆல்டர்னேட் சீரிஸ். ஆல்டர்னேட் சீரிஸா இருந்தா என்னோட ஃபார்முலா 1 minus x power 1 plus x power minus p by q. இந்த ஃபார்முலாக்கு தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ இது pன்றது நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கும். இதுதான் நம்மளோட p டேர்ம். சோ p equal to 3. அடுத்தது q. qன்றது டிஃபரன்ஸ். இப்போ 3 க்கு 5 க்கு டிஃபரன்ஸ் 2. இங்க டிஃபரன்ஸ் 2, இங்க டிஃபரன்ஸ் 2. அதுதான் வந்து q ஓட வேல்யூ. சோ q ஓட வேல்யூ 2. அடுத்தது இந்த 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணா x by q அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். சோ x by q ஓட வேல்யூ இங்க 1/4. நமக்கு q ஏற்கனவே தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி x கண்டுபிடிச்சிடலாம். சோ x by நம்மளோட q வேல்யூ 2 equal to 1/4. அப்ப x equal to இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 மேல போகும், 4 கீழ வரும். சோ 2 1/2 இதான் நம்மளோட x ஓட வேல்யூ. x equal to 1/2. இப்போ இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 plus x whole power minus p by q. அந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு சீரிஸோட சம் கிடைச்சிடும். சோ அதை எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க. Sum of the series equal to 1 plus x whole power minus p by q. இப்போ x ஓட வேல்யூ எனக்கு 1/2 தெரிஞ்சிருக்கு. மேல இருந்து minus p ஓட வேல்யூ 3, q ஓட வேல்யூ 2. இப்போ உள்ள இருக்க நியூமரேட்டர் உள்ள இருக்க டேர்ம் ஆட் பண்ணோம்னா 2 plus 1 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 1 2, 2 plus 1 மேல இருக்கத ஆட் பண்ணா 2 plus 1 by 2 power minus 3/2. So 3/2 whole power minus 3/2. இந்த டேர்ம் நமக்கு பாசிட்டிவா எழுதுறதா உள்ள இருக்கிற டேர்ம் ரெசிப்ரோகேட் பண்ணா பவர் வந்து பாசிட்டிவா மாறிடும். So 2/3 whole power 2/3. இதுதான் இந்த டேர்மோட சாரி, இதை நம்ம திருப்பி எழுதும்போது பவர் வந்து பாசிட்டிவா மாறிடும், தலைகீழ வராது. சோ 3/2. இதுதான் ஆன்சர். மேத்தமேட்டிக்ஸ் 1ல சம் ஆஃப் சீரிஸ். சம் ஆஃப் சீரிஸ்ல क्वेश्चनல வந்து நமக்கு இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் அந்த மாதிரி கொடுக்கல. நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து AP ஃபார்மட்ல இருக்கும். APனா டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். 5 க்கு 7 க்கு டிஃபரன்ஸ் 2, 7 க்கு 9 க்கு டிஃபரன்ஸ் 2. இந்த மாதிரி AP ஃபார்மட்ல இருந்துனா இது பைனாமியல் சீரிஸ். இப்போ கொடுத்துட்டா S ன்னு எடுத்துக்கலாம். S வந்து 5/1 into 2. இங்க பாத்தீங்கன்னா தனி ஒரு 1/3 கொடுத்திருக்காங்க. சோ 1/3 whole power 1. ஏன்னா அந்த பவர் இல்ல, அதனால 1 எழுதிட்டேன். plus 5 into 7 by 1 into 2 into 3 1/3 whole square. அடுத்த டேர்ம் 5 7 9 கீழ 1 2 3 4 1/3 whole cube and so on. இந்த பைனாமியல் சீரிஸ்ல நமக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ மேல எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் கீழே இருக்கணும். அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட பவர்ஸும் இருக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, மேல ஒரு டேர்ம் கீழ 2 டேர்ம், அதுவே கரெக்டா இல்ல. அண்ட் பவர் 1ல இருக்கு. இப்போ அதிகமா இருக்கிறத இப்ப கம்மி பண்ண முடியாது நம்மளால, பட் அதிகமா இருக்கிறதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்ப மேல வந்து ஒரு டேர்ம் இருக்கா, கீழ 2 டேர்ம் இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம், மேல அதை 2 டேர்மா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். பவர் ஆஃப் என்னவா இருந்திருக்கும், எனக்கு 2 இருந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு டேர்மை இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். என்ன டேர்ம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும் பாருங்க. இப்போ லாஸ்ட் ஒன் எனக்கு என்ன இருக்கு, 5 7 9. 9க்கு அப்புறம் அது என்னவா இருந்திருக்கும்னா 11 இருந்திருக்கும். பட் இப்போ நான் 11 இன்ட்ரோ듀ஸ் பண்ணா இதுல 11 கரெக்டா இருக்கும், பட் அடுத்ததுல 11 கரெக்டா இருக்கா பாருங்க. எல்லா இடமும் ஒரே நம்பர் தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும். சோ லாஸ்ட் ஒனுக்கு 11 கரெக்டா இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு அந்த 11ன்றது தப்பா இருக்கும். டிஃபரன்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. இப்போ நம்ம பின்னாடி இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றேன், முன்னாடி இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். 5 விட 2 கம்மியானது 3. இங்கேயும் அதே மாதிரி கம்மியானது 3, இங்கேயும் கம்மியானது 3. நியூமரேட்டர்ல நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கோம், 3 இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பை 1/3 போட்டுக்கோம். ஃபுல்லா இருக்கு, வெளியில 1/3. ஏன்னா உள்ள ஒவ்வொரு டேர்மையும் நான் 3 மேல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஒவ்வொரு டேர்மையும் கீழேயும் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும். இப்போ கீழே இன்ட்ரோ듀ஸ் பண்ணா என்ன ஆகுது பாருங்க, மேல இருக்கிறது வந்து 3 into 5 வரும். கீழே ஏற்கனவே 1 into 2 இருக்கு. வெளியில இருக்க 1/3 உள்ள வந்தா 1/3 whole square ஆயிடும். பிளஸ் இப்போ 3 5 7 நான் மேலே கீழே 1/3 இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன். அதான் லாஜிக். 1 2 3 வெளியில இருக்க 1/3 வரும்போது 1/3 whole cube பிளஸ் 3 5 7 9 கீழே 1 2 3 4 1/3 whole power 4 and so on. இப்போ நமக்கு கரெக்டா ஆயிடுச்சா அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. எப்படி கரெக்டா இருக்குன்னா மேல 2 டேர்ம் இருக்கு, கீழே 2 டேர்ம் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு. 3 டேர்ம் கீழே 3 டேர்ம், ஹோல் கியூப். சோ சீரிஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. பட் இது என்ன ஃபார்மட்ல இருக்கும்னா பவர் 4 பவர் 3 பவர் 2. அதுக்கு முன்னாடி பவர் 1 டேர்ம் இருந்திருக்கும். பவர் 1 டேர்ம் அப்ப எனக்கு என்ன இருந்திருக்கும், மேல ஒரு டேர்ம் இருந்திருக்கும், கீழே ஒரு டேர்ம் இருந்திருக்கும், இப்படி ஒரு 1/3 இருந்திருக்கும். இட் மீன்ஸ் 3 into 1/3 நான் ஆட் பண்ண போறேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கணும், அதனால நான் இதை ஆட் பண்றேன். 3/1 into 1/3 அப்படின்ற ஒரு டேர்ம் 3 3 கேன்சல் ஆயிடுது. இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ண என்ன பண்ணலாம், அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ணுவோம்ல. 3/5 1 into 2 அந்த எப்பவே क्वेश्चन இருக்கிறது ப்ளூ கலர்ல எழுதுறேன். அதை ஆட் பண்ணது மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. 1/3 whole cube and so on. முடிச்சாச்சு. நான் என்ன ஆட் பண்ணனும் அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். minus 3/1 into 1/3 முடிஞ்சிச்சு. இப்போ சீரிஸ் கரெக்ட்டா இருக்கானா இல்ல, ஏன்னா என்னோட சீரிஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா 1 ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப நான் ஃப்ரண்ட்ல ஒரு 1 இப்ப ஆட் பண்ண போறேன். சோ s equal to 1 plus இது வந்து நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு தேவைக்காக 1/3 இது பவர் 1. அடுத்து உள்ளது ஓகே, அடுத்து வந்து நம்ம எப்பவுமே இந்த கலர்ல எழுதுவோம். நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ண மட்டும் இப்ப பிளாக்ல இருக்கு. 3 5 1 2 1/3 whole square plus 3 5 7 1 2 3 1/3 whole cube and so on. இது ஃபுல்லா பிராக்கெட்ல முடிஞ்சிச்சு. நான் black கலர்ல எழுதிருக்கிறது நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது, அத நான் சப்ட்ராக்ட் பண்றேன். சோ மைனஸ் ஏற்கனவே மேல ரெட்ல எழுதி வச்சிருக்கோம், அதான் 1/3 ஒரு 1 ஆட் பண்ணல, அதையும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன். அதனால -1. இப்போ பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பிராக்கெட்
இதை மட்டும் எடுத்துக்க போறோம். இப்போ ஹைலைட் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் மட்டும் இதுல டி கியூ அப்படின்ற டேர்ம்ஸ் நம்ம எடுத்து எழுத போறோம். டீன்றது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது 3 3 என்ன ஆரம்பிக்குது. ஸோ டி ஈக்குவல் டு 3 நியூமரேட்டர் பாருங்க. கியூன்றது டிஃபரன்ஸ் 3 க்கு 5 க்கு டிஃபரன்ஸ் 2, 5 க்கு 7 க்கு டிஃபரன்ஸ் 2. அடுத்தது எக்ஸ் பை கியூன்றது இந்த பவர்ல எழுதியிருக்க டேர்ம். ஸோ 1/3 எனக்கு கியூ டேர்ம் தெரியும். ஸோ x/2 ஈக்குவல் டு 1/3. அப்ப எக்ஸோட டேர்ம் 2/3. இந்த சீரீஸ்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? உள்ளேயும் மைனஸ் வெளியிலயும் மைனஸ். அதுதான் நம்மளோட ஃபார்முலா. So s equal to 1 minus x whole power minus p by q. ரெண்டுமே எல்லாமே பாசிட்டிவா இருந்தா இதான் நம்மளோட ஃபார்முலா. இங்க கொண்டு இப்ப சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1 minus என்னோட x ஓட வேல்யூ 2/3 whole power minus p ஓட வேல்யூ 3 divided by 2. இப்போ இது வந்து நான் ஹைலைட் பண்ணதுக்கு மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். அது இல்லாம வெளியில கொஞ்சம் black கலர்ல கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதையும் இங்க எடுத்து எழுத போறோம். உள்ள வந்து எனக்கு அது கரெக்டா வேணும், அதை அப்படியே வச்சுட்டு எனக்கு வேண்டாம். ஸோ -1 ரெண்டு டேர்ம் இருக்கு இங்க. -1 அது தனியா வெளியே இருக்கு. 1 minus 2/3 எப்படி எழுதுறானா 3 minus 2 divided by 3 whole power minus 3/2 minus 2. So அடுத்த ஸ்டெப்ல 3 minus 2ன்றது 1. So s equal to 1/3 whole power minus 3/2 minus 2. இப்போ இந்த minus 3/2 பாசிட்டிவா மாத்தணும்னா கீழ இருக்கிறத மேல கொண்டு வரப்போம். கீழ இருக்கிற டேர்ம் நான் மேல கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 3 power 3/2 minus 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். So 3 power 3/2 நம்ம எப்படி எழுதலாம்னா 3√3 எழுதலாம். இல்ல மேல எழுதி இருக்கிறத கூட ஸ்டாப் பண்ணலாம். சம் ஆஃப் தி சீரிஸ். So நம்ம டேர்ம்ஸ் எது மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணி சம் ப்ரோசீட் பண்ணலாம். Logarithmic series Allied Mathematics 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் சீரிஸ் இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனாமியல் சீரிஸ், ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கறனால பைனாமியல். அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் தேர்ட் வரும்போது logarithmic series. இந்த மூணு சீரிஸ் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பைனாமியல் சீரிஸ் வந்து நியூமரேட்டர் AP ஃபார்ம்ல arithmetic progression, denominator வந்து multiple of something அந்த மாதிரி இருக்கும். ஒரே டேபிளோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் இருக்கும். அது பைனாமியல். எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் கொடுக்கும்போது நமக்கு மேல வந்து ஒரே டேர்ம் தான் அவைலபிளா இருக்கும். சோ 1 இருந்தா ஃபுல்லா 1 இருக்கும், x இருந்தா x டேர்ம்ஸ் இருக்கும், x ஸ்கொயர் x கியூப் அந்த மாதிரி இருக்கும். கீழ ஃபேக்டோரியல் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஃபார்ம்ஸும் இருக்காது. சோ அடுத்தது logarithmic. logோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா பார்க்கலாம். log 1 plus x. log 1 plus x ஓட ஃபார்முலா x minus x square by 2. இங்க ஃபேக்டோரியலே வராது. பைனாமியலையும் எக்ஸ்போனென்ஷியலையும் ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல இருக்கும். இங்க ஃபேக்டோரியல் கிடையாது. x cube by 3 minus x power 4 by 4 and so on up to infinity. இது log 1 plus x கான ஃபார்முலா. இதுவே log 1 minus x கான ஃபார்முலா. minus x வரும்போது எல்லாமே எனக்கு மைனஸ் வெளியே வந்துரும். சோ இத மைனஸ் வெளியே எடுத்துட்டு உள்ள மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவா வந்திருக்கும். x plus x square by 2 plus எல்லாமே பிளஸ்ல வந்ததுனா log x minus டேர்ம். அடுத்தது இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் log of 1 plus x divided by 1 minus x வந்து சேர்த்து எழுத மாதிரி எழுதலாம்னா 2 times of x plus x cube by 3 plus x power 5 by 5 and so on. இந்த ஈவன் பவர்ஸ்ல வந்து நமக்கு கேன்சல் ஆயிருக்கும். இந்த மூணு ஃபார்முலா தான் நம்ம லாகுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். show that log 10 equal to 3 log 2 plus 1 by 4 minus 1 by 2 1 by 4 whole square plus 1 by 3 1 by 4 whole cube and so on. இப்போ இந்த சீரிஸ் வந்து ரெண்டு பக்கம் இருக்கு. நம்ம show that கொடுத்துட்டாங்க. LHS தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நான் RHS மட்டும் இதுல எடுத்துக்கிறேன். சோ என்னோட RHS என்ன இருக்குன்னா 3 log 2 plus 1 by 4 minus 1 by 2 1 by 4 square plus 1 by 3 1 by 4 cube and so on. இப்போ இந்த சீரிஸ் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்து 3 log 2 இருக்குல்ல, அந்த 3 log 2 விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம் தான் நம்ம வந்து லாக்ல மாத்தி எழுத போறோம். இது ஒரு லாக் சீரிஸ். ஏன்னா ப்ரூவ் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து லாக் சீரிஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா இதுல மேல கீழே பார்க்கும்போது தெரியும். பைனாமியல் இருந்தா மேலேயும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், கீழேயும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். நம்ம வந்து அந்த பேட்டர்ன் வந்து arithmetic progression மேல இருந்திருக்கும், கீழே மல்டிபிள் ஆஃப் சம்திங் GP பேட்டர்ன்ல இருந்திருக்கும், மேல எபிக் GP அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். சோ அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் இருந்தா நமக்கு ஃபேக்டோரியல் இருக்கும் டினாமினேட்டர். இங்க நமக்கு எங்கேயுமே ஃபேக்டோரியல் இல்ல. சோ அந்த ரெண்டு பேட்டர்ன் இல்ல, இது லாக். இப்போ நம்ம எழுதி இருக்கிறதுல 1/4 எல்லாத்தையுமே இருக்கு. ஃபர்ஸ்ட்ல 1/4 அந்த ரெட் பாக்ஸ் விட்டு பாருங்க. 1/4 அப்புறம் 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் 1/4 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிருக்கும். நம்ம கன்சிடர் பண்ண போறோம். y equal to 1/4 அப்படின்னு மாடிஃபை பண்ண போறோம். 3 log 2 plus 1/4 இருக்கிற இடத்துல y minus 1/2 y square plus 1/3 y cube and so on. இப்போ இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா மாடிஃபை பண்ணா y minus y square by 2 plus y cube by 3 and so on. ஆல்டர்னேட் சீரிஸா இருந்ததுன்னா இந்த சீரிஸை மட்டும் பாருங்க. இந்த சீரிஸை மட்டும் பார்க்கும்போது இது ஒரு ஆல்டர்னேட் சீரிஸ். ஆல்டர்னேட் சீரிஸ்னா log 1 plus x ன்னு இருக்கும். இங்க x க்கு பதிலா y இருக்கு. சோ 3 log 2 plus log 1 plus y எல்லாமே பாசிட்டிவா இருந்தா 1 minus y இருக்கும். 3 log 2 plus log 1 plus y ஓட வேல்யூ 1/4. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 log 2 plus log of 4 plus 1 5/4 அப்படின்னு வரும் நமக்கு. சோ 5/4 logல நமக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ m log a இப்படி இருந்ததுன்னா இத log a power m அப்படின்னு மாத்தலாம். சோ அதனால இத என்ன பண்றோம் log 2 to the power 3 அப்படின்னு மாத்திக்கிறேன். இந்த டேர்ம் அப்படியே இருக்கு log 5/4. 2 power 3 ன்றது 8. சோ log 8 plus log 5/4. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா log a plus log b. log a plus log b ன்றத log ab அப்படின்னு எழுதலாம். சோ log 8 into 5/4. 4 cancel ஆகும் 2. சோ ஆன்சர் log 10. இதுதான் நம்மளோட LHS.
ஒரு ப்ராஜெக்ட் ஆகும். சம் ஆஃப் த சீரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது பைனாமியலா எக்ஸ்போனென்ஷியலா லாகா அப்படிங்கறத செக் பண்ணணும். மேல ஏபி ஃபார்மேட்ல அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மேட்ல ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் சேமா இருந்தா அது ஏபி ஃபார்மேட். இங்க மேல ஒரே டேர்ம் தான், பட் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்றது பாருங்க. இது வந்து e பவர் x ஃபார்மேட்ல இருக்கு. சோ 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial and so on. மேல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே டேர்ம் தான், x square x cube அந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. சோ அதனால இது e பவர் x ஃபார்மேட்ல இருக்கு. பட் x ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 1 plus 3x அப்படிங்கற டேர்ம் இருக்கு. இப்போ சம் ஆஃப் த சீரிஸ் நான் எழுதுறேன். சம் ஆஃப் த சீரிஸ் எப்படி எழுதணும்? s is equal to என்னோட இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. s is equal to 1 plus 3x by 1 factorial plus 1 plus 3x whole square by 2 factorial plus 1 plus 3x whole cube by 3 factorial and so on. கரெக்டா இருக்கு. பட் என்ன மிஸ் ஆகுதுன்னா இந்த x ஓட பிளேஸ்ல இந்த டேர்ம்ஸ் இருக்கு, அந்த 1 என்ற டேர்ம் மிஸ் ஆகுது. சோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சீரிஸ் 1ல வந்துறோம். அதனால என்ன பண்றேன், அந்த 1 வந்து add and subtract பண்றேன். சோ add and subtract 1. add and subtract பண்ணா 1 இங்க நான் ஆட் பண்றேன், அடுத்து சீரிஸ் வெளியில அத subtract பண்றேன். சோ ஆட் பண்ற 1 வந்து உள்ள இருக்கு. 1 plus 1 plus 3x by 1 factorial plus 1 plus 3x whole square by 2 factorial and so on. வெளியில இருக்குது நம்ம சப்ட்ராக்ட் பண்ண அந்த s term அந்த 1 term வெளியில இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கத மட்டும் நான் சீரிஸ் ஃபார்மட்ல எழுதுறேன். சோ s is equal to பிராக்கெட் குள்ள இருக்க e power x ஃபார்மட்ல இருக்கு. x என்ன இருக்கு? 1 plus 3x. இது பிராக்கெட்ல உள்ள இருக்குது. நம்ம சப்ட்ராக்ட் பண்ண இந்த 1. சோ -1. இப்போ என்னோட ஆன்சர் e power 1 plus 3x minus 1. இத நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இப்படியே எழுதிக்கலாம். sum the series நமக்கு இது கொடுத்திருக்கிறது ஒரு ஆல்டர்னேட் சீரிஸ். இப்போ இந்த சீரிஸ் பாக்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, மேல இருக்கிறது ஒரே டேர்ம் தான், பவர் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ ஒரே டேர்ம் தான் இன்கிரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் x இருக்கு, அப்புறம் அது x ஸ்கொயர் ஆகுது, அப்புறம் x கியூப் ஆகுது. இப்போ இது e பவர் x ஃபார்மட்ல இருக்கு அண்ட் ஆல்டர்னேட்டா இருக்கிறதுனால e பவர் -x. சோ 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial and so on. இந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. அண்ட் இங்க x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா log base e2 அப்படிங்கற டேர்ம் இருக்கு. சோ இத நம்ம டைரக்டாவே நம்ம ஃபார்முலால எழுதிடலாம். கொடுத்திருக்கிறதே வந்து கரெக்ட்டான ஃபார்மட் இருக்கிறதுனால 1ல தான் சீரிஸ் ஆரம்பிக்கணும், 1ல இருக்கு. சோ டைரக்டா ஃபார்முலா எழுதுறேன். 1 minus log base e2 by 1 factorial plus log base e2 whole square by 2 factorial and so on. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? s equal to e power -x. சோ minus of x ஓட பிளேஸ்ல என்ன இருந்தது? log base e2. இதுதான் நம்மளோட x ஓட பிளேஸ்ல இருக்கிற டேர்ம். இப்போ logல இருக்கிறதுனால இத நான் எப்படி எழுதலாம்னா e log 2 power -1. முன்னாடி இருக்கிற மைனஸை பவருக்கு கொண்டு போலாம். சோ பவருக்கு கொண்டு போனா நான் எப்படி எழுதலாம்? log 2 power -1. இது log ஓட ப்ராப்பர்ட்டி. இது இருக்குல m log n என்னதுன்னா நம்ம log n power m அப்படி எழுத முடியும். அத யூஸ் பண்ணிக்கோ. and e and log நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளோட வேல்யூ 2 power -1. 2 power -1 என்றது 1/2. சோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் 1/2. show that e square minus 1 by e square plus 1 அப்படின்னு ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இங்க அவங்களே வந்து e டேர்ம்ல நம்ம show that பேட்டர்ல கொடுத்ததுனால இது எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம பைனாமியல் சீரிஸ் இந்த பேட்டர்ல இருக்கும், எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் ஃபார்முலா இந்த பேட்டர்ல இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க டைரக்டா கொடுத்ததுனால நம்ம எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் அப்படின்னு எழுதிட்டு நம்ம வந்து RHS எடுத்து ப்ரோசீட் பண்ணிடலாம். RHSல 1/1 factorial plus 1/3 factorial plus 1/5 factorial and so on up to infinity. டினாமினேட்டர்ல 1 plus 1/2 factorial plus 1/4 factorial and so on up to infinity அப்படின்னு இருக்கு. மேல இருக்கிறது ஃபுல்லாவே இருக்கு, ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ எப்ப நமக்கு ஆட் டேர்ம்ஸ் வரும் அப்படின்னா நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஆட் டேர்மும் ஆட் பண்ணும்போது ஈவன் டேர்மும் வரும். சோ எனக்கு மேல வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். எதை சப்ட்ராக்ட் பண்ணா e power 1 minus e power -1 divided by 2. கீழ ஆட் பண்ணிருக்கணும். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? e power 1 plus e power -1 divided by 2. இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன ஸ்பாட் கிடைக்கும்? e power 1 வந்து e எழுதலாம். சோ e minus 1/e whole thing by 2. கீழ இருக்கிறத மேல கொண்டு போகும்போது 2 divided by e plus 1/e. e power -1 தான் இப்படி 1/e அப்படி மாத்தி எழுதலாம். இந்த 2 கேன்சல். சோ e minus 1/e numerator, e plus 1/e denominator. இப்போ cross multiply பண்ணா எனக்கு e into e square -1 divided by e whole thing divided by e square plus 1 by e. இதனால ரெசிப்ரோகேட் பண்ணும்போது e square minus 1 by e into கீழ இருக்கிறதுனால போகும்போது e by e square plus 1. சோ e கேன்சல் ஆயிடும். e square minus 1 by e square plus 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடு. Find the sum to infinity of the following series. சீரிஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க பைனாமியல் சீரிஸா எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ்னு சொல்லல. சோ நாம தான் கண்டுபிடிக்க போறோம். பைனாமியல் சீரிஸா இருந்தா நியூமரேட்டர் டேர்ம் வந்து எனக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மட்ல இருக்கும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் மாதிரி ஒரு 2 வேல்யூ 3 வேல்யூ அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும். அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிபிள் ஆஃப் சம்திங் அந்த பேட்டர்ன்ல இருக்கும். இப்படி இருந்தாதான் மல்டிபிள் ஆஃப் சம் நம்பர்ஸ் இந்த பேட்டர்ன்ல இருந்தாதான் அதை நான் பைனாமியல் சீரிஸ்னு சொல்லுவேன். அப்படி இல்லாம எனக்கு 1/1 factorial something by 2 factorial இப்படி இருந்ததுன்னா இது எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ். மேல ஒரு டேர்ம் தான் இருக்கு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பேட்டர்ன்ல இல்ல. கீழேயும் மல்டிபிள் ஆஃப் சம்திங் எல்லாம் வெறும் ஃபேக்டோரியல் தான் இருக்கு. ஆனா இது எனக்கு கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கானா இல்ல. ஏன்னா என்னோட e பவர் 1 இருந்தா இது x கிடையாது. ஏன்னா மேல எங்கேயுமே x இல்ல. சோ e பவர் 1 இருந்தா எனக்கு 1 plus 1/1 factorial 1/2 factorial 1/3 factorial and so on up to infinity இருக்கணும். இல்ல மேல எல்லாமே ஒரே நம்பரா இருக்கணும். அப்ப நம்ம காமனா எடுத்துக்கலாம். இது ஃபார்முலா. சோ இந்த ஃபார்மேட்ல இது இல்ல.
அதனால நம்ம என்ன பண்றோம், மேல வேற வேற நம்பரா இருக்கு. ஸோ வேற வேற நம்பரா இருக்கிறதுனால நம்ம சேஞ்ச் பண்ணி எடுப்போம், ஜென்ரல் டேர்ம் எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, அடுத்தது 3 இருக்கு, அடுத்து 5 இருக்கு, 7 இப்படிதான் போயிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம tn கண்டுபிடிப்போம். tn ஃபார்ம் வந்து a plus nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்றோம். ஸோ ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் n minus 1 எனக்கு தெரியாது, d ன்றது டிஃபரன்ஸ். இந்த டேர்ம்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ 1 plus 2n minus 2 இதை சிம்பிளிஃபை பண்ணா 2n minus 1. ஸோ tn ஓட வேல்யூ வந்து 2n minus 1 இதுதான் நியூமரேட்டரோட வேல்யூ. டினாமினேட்டர் பாருங்க, எனக்கு இந்த இடத்துல 0 ஃபேக்டோரியல். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு 0 ஃபேக்டோரியல் 1 கம்மியா இருக்கு. செகண்ட் டேர்ம்ல இங்க சொல்ற செகண்ட் டேர்ம்ல 1 ஃபேக்டோரியல். ஸோ 2 இருக்கிற இடத்துக்கு 1 இருக்கு. தேர்ட் டேர்ம்ல 2 ஃபேக்டோரியல். ஸோ 3 இருக்கிற இடத்துக்கு 2 இருக்கு. ஸோ 1 கம்மியா இருக்கு. அப்ப நான் டினாமினேட்டர் எப்படி எழுதலாம்னா n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து மொத்தமா ஜெனரல் டேர்ம் எழுதும்போது tn equal to tn ஜெனரல் டேர்ம், நியூமரேட்டர் வந்து 2n minus 1 பேட்டர்ன்லயும் டினாமினேட்டர் n minus 1 ஃபேக்டோரியல் இந்த பேட்டர்ன்லயே இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், லெட் டினாமினேட்டர் டேர்ம் வந்து இந்த பக்கம் வரும். numerator equal to a into denominator plus b அது என்ன வேணா இருக்கலாம். நம்ம பேட்டர்ன் எப்படின்னா numerator equal to a into denominator plus b இதுதான் நம்மளோட பேட்டர்ன். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். இங்க இருந்து a and b கண்டுபிடிக்கணும், partial fraction யூஸ் பண்ற மெத்தட் மாதிரி a and b. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to compare coefficient of n. coefficient of n அப்படின்னா என்னோட LHS என்ன இருக்குன்னா 2 இருக்கு. a RHS என்ன இருக்குன்னா வெறும் a மட்டும்தான் இருக்கு. ஸோ a equal to 2 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ a equal to 2. அடுத்தது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்னோட LHSல -1 ஈக்குவல் டு RHSல -a plus b அப்படின்னு இருக்கு. a ஓட டேர்ம் வந்து எனக்கு 2 தெரியும். ஸோ -1 ஈக்குவல் டு -2 plus b. b இங்க வச்சுட்டா -2 இங்க வரும், +2 ஆயிரும், 2 - 1. ஸோ b ஈக்குவல் டு 1. எனக்கு a தெரிஞ்சிச்சு, b தெரிஞ்சிச்சு. நம்ம எப்படி இந்த ஜெனரல் டேர்ம்ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ tn equal to a into n minus 1 plus b இப்படிதானே எழுதிருந்தோம். மேல நம்ம இந்த டேர்ம் பாருங்க a into n minus 1 plus b and கீழே டினாமினேட்டர்ல வந்து நமக்கு இருக்கிற டேர்ம் தான் n minus 1 ஃபேக்டோரியல். இப்போ எனக்கு a கான டேர்ம் தெரியும் 2, b கான டேர்ம் வந்து 1. ஸோ tn equal to 2 into n minus 1 plus b ஓட வேல்யூ 1 whole thing by n minus 1 ஃபேக்டோரியல். இப்போ இது ரெண்டு டேர்மா பிரிச்சுக்க போறோம். ஸோ tn equal to 2 into n minus 1 divided by n minus 1 ஃபேக்டோரியல் plus 1 by n minus 1 ஃபேக்டோரியல் அப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த tn நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். n க்கு வந்து 1 2 வரை வேல்யூ கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் n equal to 1 ன்னு வேல்யூ கொடுப்போம். n equal to 1 அப்படின்னு வேல்யூ கொடுத்தா எனக்கு t1 கிடைக்கும். t1 எப்படி கிடைக்கும்னா 2 into இந்த n minus 1 1 minus 1 by 1 minus 1 ஃபேக்டோரியல் plus 1 by 1 minus 1 ஃபேக்டோரியல். இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 minus 1 0, கீழேயும் 0 ஃபேக்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 plus இந்த பக்கம் 1 minus 1 இருந்து 0 ஃபேக்டோரியல்ன்றது 1. அடுத்தது அதே மாதிரி n equal to 2. 2 இருந்தா t2 எங்கெல்லாம் n இருக்கோ அங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 minus 1 ஃபேக்டோரியல் plus 1 by 2 minus 1 ஃபேக்டோரியல். 2 minus 1 ன்றது 1, 1 into 2 ன்றது 2, கீழே வந்து 2 minus 1 ன்றது 1. ஸோ ரெண்டாவது டேர்ம் 2 plus இங்க 1 by 1 ஃபேக்டோரியல். அடுத்து n equal to 3 நமக்கு ஓகே ஃபீல் ஆகிற வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 minus 1 by 3 minus 1 ஃபேக்டோரியல் plus 1 by 3 minus 1 ஃபேக்டோரியல். 3 minus 1 ன்றது 2, ஸோ மேலே வந்து 4 by 2 ஃபேக்டோரியல் plus 1 by 2 ஃபேக்டோரியல் அப்படின்ற டேர்ம் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு எல்லா டேர்ம்ஸுமே இப்படி 0 2 4 எனக்கு 4க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா இன்னும் கிளியரான இதில் கிடைக்கும். ஸோ 2 into 4 minus 1 by 4 minus 1 ஃபேக்டோரியல் plus 1 by 4 minus 1 ஃபேக்டோரியல். ஸோ 4 minus 1 ன்றது 3, 3 into 2 ன்றது 6, 6 by 4 minus 1 ன்றது 3 ஃபேக்டோரியல் plus 1 by 3 ஃபேக்டோரியல். இப்போ and so on எழுதிட்டு வெர்டிகலா இதை நான் எடுத்துக்க போறேன். வெர்டிகலானா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பக்கத்துல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வெர்டிகலா எடுத்து ஆட் பண்ணிக்க போறோம். அண்ட் அங்க கரெக்டா தான் இருக்கு. இங்க தான் நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 0 plus tn ன்றது 0 plus 2 plus 4 by 2 ஃபேக்டோரியல் இது 1 ஃபேக்டோரியல் plus 6 by 3 ஃபேக்டோரியல் and so on up to infinity இது ஃபர்ஸ்ட் டேர்ம். பிளஸ் இதே மாதிரி அடுத்த டேர்மையும் நான் வந்து கரெக்டா மேலே கீழே வெர்டிகலா ஆட் பண்ணா எனக்கு 1 plus 1 by 1 ஃபேக்டோரியல் plus 1 by 2 ஃபேக்டோரியல் and so on up to infinity. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 நான் காமன் எடுத்துறேன். 2 காமன் எடுத்தா 1 by 1 ஃபேக்டோரியல் 2 by 2 ஃபேக்டோரியல் plus 3 by 3 ஃபேக்டோரியல் and so on up to infinity. இங்க வந்து எனக்கு கரெக்டா இருக்கு, அதனால அப்படியே விட்டுலாம். 1 by 3 ஃபேக்டோரியல் and so on up to infinity. இப்போ 2 வெளிய எடுத்தப்பவும் எனக்கு கரெக்டான equal 1 ஃபார்மேட்ல இல்ல, அதனால ஃபேக்டோரியலா எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ 2 into 1 by 1 plus 2 into 2 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணா 2 into 1 ஃபேக்டோரியல் இருந்தா 3 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணா 3 into 2 ஃபேக்டோரியல் இருந்தா infinity. எதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணா கேன்சல் பண்றதுக்காக தான் எக்ஸ்பேண்டே பண்ணிக்கணும். infinity 2 2 cancel 3 3 cancel. So 2 into 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial up to infinity plus அதே இங்கே இருக்கு infinity. So 2 into இந்த டேர்ம் வந்து e power 1 plus இது ஒரு e power 1 ரெண்டுமே இங்க ஒரே வேல்யூன்றதால ஆல்சோ 3e. Logarithmic series allied mathematics 1 ல இருக்கிற sequential series ல இருக்கிற one of the topic. So இங்க என்ன क्वेश्चन பார்க்கறோம்னா show that log 3 minus 1 by 2 factorial log 3 whole square and so on up to infinity ன்றது 2 by 3 அப்படினு ப்ரூவ் பண்ண போறோம்.
ஸோ முதல்ல நம்ம கிவன் ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா log 3 minus log 3 whole square by 2 factorial plus log 3 whole cube divided by 3 factorial and so on up to infinity. இப்போ இந்த log 3 நம்ம சம் டேர்ம்ஸா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ let x is equal to நம்ம கன்சிடர் பண்றோம். எதை கன்சிடர் பண்றோம்னா log 3 ஒரு x கன்சிடர் பண்றோம். ஸோ இப்போ x கன்சிடர் பண்ணது என்ன ஆகும்னா minus x square by 2 factorial plus x cube by 3 factorial and so on up to infinity அப்படின்ற டேர்ம் இருக்கு. இப்போ பார்க்கும்போது e பவர் minus x, e power x எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும். e power minus x ஃபார்முலா இந்த சைடுல எழுதுறேன். e power minus x ஃபார்முலா 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial and so on. ஆல்டர்னேட்டா இருக்கும். பட் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கணும் and x ன்ற டேர்ம் மைனஸ்ல இருக்கும். இப்போ எனக்கு இந்த x வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. இத மைனஸ் ஆக்கணும் என்ன பண்றோம்? ஒரு மைனஸ் டேர்ம் வெளிய எடுக்க. அப்ப minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial and so on up to infinity. and இப்போ x ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பட் என்னோட ஃபார்முலா வந்து 1 ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு ஒரு 1 ன்ற டேர்ம் நான் ஆட் பண்ணனும். நான் ஆட் பண்ற அதே டேர்ம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். மைனஸ் வெளிய இருக்கு. is equal to sum of the series 1 minus நான் 1 ஆட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது அப்படியே எழுதுங்க. இதுக்கு ஒரு பெரிய bracket plus x square by 2 factorial and so on up to infinity. நான் 1 ஆட் பண்ணதுனால ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளோட e power minus x க்கு கரெக்ட்டான ஃபார்மட்ல வந்துச்சு. இப்போ இந்த மொத்தத்தை சேர்த்து நான் என்ன எழுதணும்னா e power minus x எழுதலாம் minus 1. சோ மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனா 1 minus e power minus x அப்படி வரும். and x ஓட வேல்யூ வந்து log 2 அப்படி நமக்கு தெரியும். x is equal to log 3 நம்ம முன்னாடி அஸ்யூம் பண்ணி வச்சிருந்தோம். அந்த x க்கு இடத்துல என்ன பண்ணலாம்னா log 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 1 minus e power minus x ஓட பிளேஸ்ல log 3. இப்போ log ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. m log n அப்படி இருந்ததுனா m வந்து பவரா மாறி log n power m அப்படி எழுதலாம். அதான் யூஸ் பண்ண போறோம். 1 minus e log 3 power minus 1 அந்த முன்னாடி இருக்க மைனஸ் மேல பவர்ல போயிடுது. So 1 minus e log reverse process ரெண்டு கேன்சல் ஆயிடும். 3 power minus 1 3 power minus 1 என்றது 1/3 ஆகும். So 1 minus 1/3 cross multiply பண்ணும்போது 3 minus 1 divided by 3 that is 2/3. இதுதான் நம்மளோட RHS. So LHS ல ஆரம்பிச்சு நம்ம RHS ல ப்ரூவ் பண்ணிக்கோம். Allied Mathematics. So Mathematics 1 University of Madras BSc Computer Science BCA students இப்போ யாருக்கெல்லாம் பாருங்க Mathematics 1ன்றது செமஸ்டர் 1ல நம்ம படிக்க போற பேப்பர். இது யாருக்கெல்லாம் அப்படின்னு கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க. Common to BSc Physics, Physics with CN, Chemistry, ECS, Data Science, Artificial Intelligence, Software Application and BCA. இவங்க எல்லாருக்குமே இந்த Mathematics 1ன்றது ஒரு காமன் பேப்பர். இது வந்து 2024 2025 அப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான சிலபஸ். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர போறோம். நம்ம இதுல என்ன டாபிக் இருக்குன்னு பாருங்க. இது யூனிட் வைஸ் கொடுத்திருக்காங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 and 5 5 யூனிட் இருக்கு நமக்கு. அந்த ஒவ்வொரு யூனிட் கீழயே சாப்டர் 2 செக்ஷன்ஸ் இந்த செக்ஷன்ஸ் வந்து இந்த செக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு சிலபஸ் எப்படி பார்க்கணும்னு ஐடியா இருந்துச்சா நம்ம எப்படி படிக்கணும்னு தெரியும். இந்த சாப்டர் 2 லாம் எங்க போய் பார்க்கணும்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் புக் கொடுத்திருப்பாங்க கீழ. சோ கீழ வந்து ரெஃபரன்ஸ் புக் கொடுத்திருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக்ல நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆன்சரி மேத்தமேட்டிக்ஸ் பை நாராயணன், மாணிக்க வாசகம் பிள்ளை, ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கு. சோ இந்த ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட்ல தான் நம்ம யூனிட் 1 வால்யூம் 1ல இருந்து யூனிட் 1 to 4 வால்யூம் 2ல இருந்து யூனிட் 5 நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டிய பிளேஸ் இந்த இடம் தான். சோ துரை பாண்டியன் உதயபாஸ்கரன் புக் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி இத படிக்க போறோம் நம்ம. நான் இதுல இருக்க சம்ஸ் தான் உங்களுக்கு சால்வ் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் சம்மேஷன் ஆஃப் சீரிஸ். அது கீழ நமக்கு பைனாமியல் சீரிஸ், எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ், லாகரிதமிக் சீரிஸ்னு 3 சீரிஸ் இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற இந்த செக்ஷன்ல மட்டும் போய் பார்த்து படிச்சா போதும். புக் எடுத்து இந்த செக்ஷன்ஸ் மார்க் பண்ணிட்டு படிக்கணும். செகண்ட் யூனிட் ஃபுல் ஆஃப் மேட்ரிசஸ். சோ மேட்ரிசஸ்ல சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக் அந்த மாதிரி டாபிக்